எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி. சித்தர்களோட அந்த பழங்கால ஞானம் நம்மளோட இந்த பரபரப்பான வேகமான வாழ்க்கைக்கு உண்மையிலே உதவுமா? வாங்க, அவங்க சொன்ன வழிகாட்டுதல்கள் இந்த மாடர்ன் உலகத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி எவ்ளோ சத்தம், எவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த பழங்கால ஞானத்தோட குரல் நம்ம காதுல உண்மையாவே கேக்குதா? இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஒரு முக்கியமான முதல் படி. பல 100 வருஷமா சித்தர்கள் நமக்காக பேசிட்டு தான் இருக்காங்க, நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அகத்தியர் சித்தரோட குரல் இத்தனை காலத்தையும் தாண்டி இன்னைக்கும் அவ்ளோ தெளிவா ஒலிக்குது. நாம அதை கேட்க வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. இப்ப பாருங்க, ஒரு நோய்க்கு மருந்து வேணும்னா முதல்ல அந்த நோய் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் சித்தர்கள் சொல்ற தீர்வுகளுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம காலத்தை பத்தி என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அகத்தியர் நம்ம காலத்துல என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். பணத்துக்காக பக்தியே விக்கிற போலி குருக்கள், பணம்தான் உலகத்திலேயே பெரிய சக்திங்கிற ஒரு தப்பான எண்ணம், அப்புறம் பொருள் சேர்க்கணும்னு ஓடுற அந்த முடிவே இல்லாத ஆசை. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மனசை அடிமைப்படுத்துற இந்த ஆன்லைன் கேம்ஸை அவர் சர்வதேச சதின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் இருந்திருக்குன்னு. இந்த எச்சரிக்கையோட தீவிரத்தை கொஞ்சம் கவனிங்க. அகத்தியரே சொல்றாரு, கோடி கோடி திருடர்கள் வருவார்கள், அகத்தியன் என்ற என் பெயரைச் சொல்லியே ஏமாற்றுவார்கள், தெரிவார்கள். இது ஏதோ ஒரு சாதாரண வார்னிங் மாதிரி தெரியல, இது ஒரு அவசர அழிப்பு மாதிரி இருக்கு. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ அதுக்கான தீர்வுகளை பார்க்கலாம். இந்த நவீன காலத்துல இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் சித்தர்கள் காட்டுற அந்த தர்ம பாதை இருக்கே, அது ஒரு பவர்ஃபுல்லான மருந்து. இவ்ளோ பெரிய சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு மனசு தளர்ந்துராதீங்க. ஏன்னா சித்தர்கள் காட்டுற தீர்வுகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானவ. ஆமாங்க, தீர்வு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப எளிமையானது. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. இதோ அந்த சிம்பிளான தீர்வு. அகத்தியரோட முக்கியமான டீச்சிங் இதுதான். உண்மையான புண்ணியம்ங்கிறது பெரிய பெரிய சடங்குல இல்ல, ரொம்ப சிம்பிளான கருணையில தான் இருக்கு. பசியோட இருக்கிற எந்த ஒரு உயிருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் அது கோடி புண்ணியத்துக்கு சமம்னு சொல்றார். சரி, இந்த தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்றது? அதுக்கு இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். 1, எல்லா உயிரையும் ஒன்னா பாருங்க. 2, பொறாம, போட்டி இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை மனசுல இருந்து தூக்கி போடுங்க. 3, உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவ்வளவுதாங்க, இதுதான் தர்மத்தோட பாதை. இதுவரைக்கும் தத்துவங்களை பார்த்தோம். இப்போ நம்மளோட உடல், மனம், ஆன்மாவுக்கு வர்ற நவீன கால நோய்களை குணப்படுத்த சித்தர்கள் சொல்ற சில குறிப்பிட்ட பிராக்டிக்கலான தீர்வுகளை பத்தி பார்க்கலாம். இப்போ ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தீர்வு. பேய் விரட்டின்னு ஒரு மூலிகை இருக்கு. இத தூப்பம் மாதிரி போடும்போது அதிலிருந்து வர புகை மூளைக்குள்ள இருக்கிற கெட்ட செல்களை அழிக்குமா. இது மூலமா இந்த ஆன்லைன் கேமிங் மாதிரியான டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருந்து கூட வெளியே வர முடியும்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு பழங்கால வைத்தியம் இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் பிரச்சனைக்கு எப்படி தீர்வா அமையுதுன்னு. சித்தர்களோட ஞானத்துல ஜோதிடத்துக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் பெரிய இடம் இருக்கு. உதாரணத்துக்கு, நம்மளோட அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமான குரு கிரகத்தோட தாக்கத்தை சரி பண்ணணும்னா அவங்க 2 ஸ்பெசிஃபிக்கான இடங்களை சொல்றாங்க. ஒன்னு தென்குடித்திட்ட, இன்னொன்னு ஆலங்குடி. கார்த்திகை மாசத்துல வியாழக்கிழமைகள்ல இந்த கோயில்களுக்கு போகும்போது குருவோட பாசிட்டிவ் கதிர்வீச்சுகளை நம்ம நேரடியா வாங்கிக்கலாம். இது மூலமா வாழ்க்கையில இருக்கிற தடைகள் விலகும்னு சித்தர்கள் நம்புனாங்க. அகத்தியர் மட்டும் இல்ல, போகர் மாதிரி மத்த மகா சித்தர்களும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதுல போகர் சொல்ற ஒரு சிம்பிளான வழி இதுதான். ஐப்பசி மாசத்துல காவேரி நதியில குளிச்சு திருவாசகத்தை படிச்சா அகத்தியரோட ஆசி உனக்கு கிடைக்கும். இது ஆன்மீக ஞானத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான வழிமுறை. சரி, இந்த எல்லா பயிற்சிகள், பரிகாரங்கள், இதுக்கெல்லாம் கடைசி நோக்கம் என்ன? சித்தர்கள் காட்டுற பாதையோட அல்டிமேட் கோல் என்னங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். சித்தர்களோட வழியில பயணம் பண்றவங்களுக்கு திருவண்ணாமலை ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. இது வெறும் ஒரு மலை கிடையாது. சித்தர்கள் இத ஆன்மீக சக்தியோட மையம்னும் விடுதலைக்கான ஒரு நுழைவாயில்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? அதுதான் மோட்சம். மோட்சம்னா என்ன? சிம்பிளா சொன்னா பிறப்பு இறப்புன்னு தொடர்ந்துட்டே இருக்கிற இந்த சைக்கிள்ல இருந்து விடுதலை அடையிறது. சித்தர்கள் காட்டுற ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம ஆன்மாவை இந்த இறுதி விடுதலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, சித்தர்கள் நமக்கான வழிய காட்டிட்டாங்க. அந்த பாதை திறந்துதான் இருக்கு, எந்த தடையும் இல்ல. இப்ப கேள்வி நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த பாதையில நடக்க நாம தயாரா? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நிறைவு செய்வோம். நன்றி.